வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசியது கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல விஜய் அரசியல் வரேன்னு சொன்ன உடனே நம்ம சொன்னோம், கண்டிப்பாக இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னோம், கண்டிப்பாக பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவார், திமுகவும் மோசம் பிஜேபியும் மோசம்னு சொல்லுவார்னு நம்ம சொன்னோம். அப்போ நிறையா பேர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இல்லை பிஜேபியோடைய பி டீம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்க, அப்படி இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியும். இந்த கட்டத்தில் போய் பிஜேபி அவர் போனார்னா அவர் இருக்கிற ஓட்டும் போயிடும், மரியாதையை எடுத்துக்க மாட்டார். அவருக்கும் ஓரளவுக்கு அரசியல் தெரியும். அது தெரியலனா அவர் அரசியல்வாதியே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு. ஏன்னா அரசியல் பேச மாட்டாருன்னு சொல்லும் போது இன்றைக்கி திமுக, அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், சீமான் எல்லாருமே ரைட்டுங்க, அவர் சொன்னது ரைட்டு அப்படின்னு நீட்டை பற்றி அவர் பேசிய விதம். இன்னொன்று அவருடைய பார்வை, இந்த ஒன்றிய அமைச்சர்னு சொல்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி தான் அவருடைய டார்கெட் நல்லா முடிவு பண்ணிட்டார். இது நம்ம சொல்கிறது ஏற்கனவே கொஞ்சம் உறுதியாகிருக்கு. ஏன் உறுதியாச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும். நம்ம ஒருத்தர் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னா தமிழ்நாட்டில் பிஜேபியோட சேர்ந்தால் என்ன நிலைமை நமக்கு தெரியும். அதனால் சொன்னோம். இந்த நிலைமையில் திடீர்னு நீட் தேர்வு சம்பந்தமாக, அதாவது காலையில் அவர் பேசிட்டார், எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருச்சு. பிஜேபியில் ஒரு டிஸ்கஷன், விஜய் எதிர்த்து என்ன பண்ணலாமா, ஏன்னா விஜய் நீட்டை இது பண்ணிட்டாரு, பெரிய ரசிகர் மன்றம் நிறையா பேர் இருக்காங்க, பெரிய ஃபோர்ஸோடு வராரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து கூடி ரைட்டு விஜய் எதிர்த்துருவோம்பா, ஏன்னா அதுக்கு இவ்வளோ நேரம் உடனே இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, விஜய் நீட் எதிர்ப்பு இந்த கட்சிகள்லாம் இருக்குல்ல அதோடு சேர்ந்துட்டாரு அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அடுத்து அந்த படம் கோட்டுன்னு ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணிடுவார் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு குரல். ஏன்னா அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி விஜய் அடிப்படையே தெரில. நம்ம தொடர்ந்து சொன்னோம், ஒருவர் அரசியலுக்கு எல்லோரும் வாங்க, நல்லவங்க வாங்க, இல்லை பிரபலமானவங்க வாங்க அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக ஒரு கட்சி வராதான் மக்கள் ஏங்குறாங்க. யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால் இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தீங்களே, நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்தீங்க, உங்களுடைய பாரம்பரியம் என்ன, உங்களுக்கு எல்லாத்தையும் கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு வரவங்களை எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விட்டால் யார் தாங்க அரசியலுக்கு வருவா, நீங்களே சொல்லுங்கள். நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டு அப்படிங்கிறத தாண்டி முதல்ல விஜய் ஒரு கருத்தை சொல்லட்டும். அவர் யார் என்ன கொள்கையோடு வராருன்னு தெரிஞ்சால் தான் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார் நம்ம சொல்லுவோம். ஒருவேளை பிஜேபி சப்போர்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற 10 ஓட்டும் போயிடும், நம்மளே சொல்லுவோம். அதுவே பிஜேபி மோசம், திமுக மோசம், எல்லா கட்சியும் மோசங்க, நான் நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்குறேங்க அப்படின்ட்டு அவர் இறங்கி பேசினார்னா பெரும்பான்மையான மக்கள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் இல்லை தமிழ்நாட்டில். இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சியை சொல்லுங்கள், அண்ணாமலை, பிஜேபினா மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க. சீமான், அவருக்கு இருக்கக்கூடிய எல்லை இந்த 10, 12 அவ்வளோதான், என்றைக்குமே ஆட்சியை பிடிக்க முடியாது இப்போ இருக்கிற நிலைமையில பிரகாரம். இந்த பக்கம் வேறு யார் இருக்கா, எடப்பாடி பழனிசாமி. நீங்களே கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்றாரா, அவர்களுடைய தொண்டர்களோட நம்பிக்கையை பெறல, எங்கள் இளைஞர்களோட நம்பிக்கை பெறாரு. அப்போ திமுக கட்டமைப்பு அதிகமாக இருக்குது, உதயநிதி, விஜய், அண்ணாமலை, சீமான் அப்படின்னு வரும்போது ஏன் விஜய்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடாது, திமுகவுக்கு மோதுற அளவுக்கு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆள் இல்லை. ஏற்கனவே நம்ம இதாக சொன்ன உடனே திமுக ஆதரவாளர்கள் இல்லை எப்படி நீங்கள் திமுகவுக்கும் அவருக்கும் சொல்லலான்னா, முதல்ல நம்ம திமுககாரங்களில் எல்லோரும் திமுக செய்கிற எல்லோரும் சொல்கிறதுக்கு, திமுக செய்கிறது எல்லோரும் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு நம்ம ஆள் இல்லை. ஏன்னா திமுக ஆதரவு ஊடகங்கள் நிறையா பார்க்குறோம், அதிலலாம் விஜய் வந்தால் நிற்க முடியாது, அவருக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு பேசும்போது இன்றைக்கி விஜய் அவர்களை பிஜேபி எதிர்க்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். இப்போ அடுத்து கிளம்புறாங்கல்ல, அடுத்த படம் எப்படி ரிலீஸ் ஆகிடும் இன்னும் நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஐயா ஹெச் ராஜா அவர்கள் விஜய் பேர் ஜோசப் விஜய்னாரு. ஆமாம், உண்மைதான், அவர் ஜோசப் விஜய்னு தான் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ என்னென்னா தேவையில்லாமல் சும்மா இருக்கவங்களை பெரிய ஆளாக்கிறதுல அது ஐயா பிஜேபி சூப்பராக பண்ணும். அவர் சும்மா இருந்தவரை கூப்பிட்டு வருமான வரித்துறையெல்லாம் பண்ணி அவரை இழுத்துட்டு போய் எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் பண்ணுறதே ரைட்டு, உங்களுக்கு வேண்டியப்பட்ட நடிகையெல்லாம் விட்டுருவீங்க, எவ்வளோ பேர் மக்களுக்கு தெரியும். இன்னொன்று, உங்களுக்கு ஆதரவாக வந்த ரஜினி கூட கடைசி நேரத்தில் ஐயோ அவருக்கு தெரியும், நம்ம ரஜினிகாந்தை நீங்கள் தப்பாண்டி, அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் பிஜேபி 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது தமிழ்நாட்டில்னு, அதான் ஒதுக்குனார். இவங்களை நம்பிலாம் இறங்க மாட்டார். நம்ம அப்பயும் சொன்னோம், நம்ம பதிவில் ரஜினி இவங்களை நம்பி இறங்க மாட்டார். அப்பயும் நிறைய பேர் சொன்னாங்க ரஜினியோட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார். எக்காலத்துலேயும் பிஜேபிக்கு ரஜினி சப்போர்ட் பண்ண மாட்டார். அவர் என்ன விவரம் தெரியாமல் இருக்கார். அதனால் திமுகவுக்கு இப்போ என்ன ஒரு விஷயம், திமுக பிஜேபி எதுக்குது, விஜய் பிஜேபி எதுக்குறாருன்னா, விஜய் என்ன பண்ணால் என்ன எப்படி நடக்கும், திமுகவோட இன்னும் அதிகமாக எதுக்கணும், திமுகவோட ஒரு ரேஞ்சுக்கு மேலே எதுக்கணும். அதாவது பிஜேபி செய்கிற எல்லாமே முட்டாள்தனம். ஏன்னா அவருக்கு சிறுபான்மையினர் ஓட்டு திமுகட்டிருந்து ஓரளவுக்கு அது வரணும்னா விஜய் இந்த அஸ்திரத்தை கையில் எடுப்பார் நம்ம நம்புகிறோம். ஏன்னா ஒரு அரசியலுக்கு வரும்போது அவர் இவ்வளோலாம் தெரியாமலாம் வரமாட்டார், கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமலாம் வரமாட்டார். 150 கோடி 200 கோடி பிஸ்னஸை விட்டுட்டு இதுக்கு வராருன்னா அவர் 1000 கணக்கு போட்டுருக்க மாட்டார். எடுத்த உடனே அவர் பிஜேபி பி டீம் சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு. அதையும் தாண்டி இப்போ இந்த
பிஜேபி கண்டனம் தெரிவித்ததை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, வேறு யாரும் வேணாம், ஐயா பிஜேபியை விஜயை வளர்த்து விட்ரும், வேறு ஒன்றும் இல்லை. திமுக யோசிக்கும், தேவையில்லாமல் எதுக்குப்பா இவரெல்லாம் சீன்றீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது விஜய் வந்து ராகுல் காந்திக்கு சொல்கிறாரு, ராகுல் காந்தி மறுபடியும் வாழ்த்து சொல்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகட்ட பெரிய அளவுக்கு பார்கெயின் பண்ணும் வர சட்டமன்ற தேர்தலில். ஏன்னா இருக்காங்க, விஜய் இருக்கார், எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு போவாங்கன்னா நமக்கு தெரில, புதுசாக ஒரு கட்சி அப்படிங்கும்போது அந்த பக்கத்துலேருந்து வருவதற்கான வாய்ப்பு ஏன் இல்லைன்னு மறுக்க முடியாது. அரசியல் எதுவும் நடக்கலாம். அப்போ அதிகமான சீட்டை பார்கெயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கு விஜய் ஒரு நல்ல துருப்பு சீட்டு, அதில் மாற்றுக்கிறது. அரசியலாம் அரசியலாக தான் பார்க்கணும். திமுகவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவங்க பையன் கனிமொழி இவங்கெல்லாம் ரோடாக போய் பிரச்சாரம் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்தால் அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்து இந்த கள்ளச்சாராயம் இது பெரிய பிரச்சனை. இப்போ இந்த நெல்லை கோவை இந்த ராஜினாமா முதல்ல எடுத்துருக்கணும். நெல்லை மேயர் மேலே எவ்வளோ நாள் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஏன் கடுமையாக நடவடிக்கை அப்பயே எடுத்துருக்கணும்ல. அப்போ தொடர்ந்து முதலமைச்சர் மேலே நல்ல இமேஜ் இருந்தாலும் அதிகாரிகள் மட்டத்தில் நிறையா பவர் இருக்குது அப்படின்னு கீழ்மட்டத்தில் நினைக்கிறாங்க. இது திமுகவோட பலவீனம். அவங்க திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருத்தலைன்னா அவங்க கட்சி போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து உதயநிதி தான் அப்படின்னு இன்றைக்கி திமுக முடிவு பண்ணுற நேரத்தில் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஜய் இருப்பார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் எந்த மாதிரி கொள்கையில் வரப்போகிறார் அப்படிங்கிறதான் பிரச்சனை. இப்போ பேசுகிற மாதிரியே இப்போ இந்த மாநாடு போட்டு திமுகவையும் பிஜேபியும் வெளுத்து வாங்கினா எடப்பாடி போயிடுவார், அவ்வளோதான். அவர் வந்து இவர் முன்னெடுத்தப்படுவார். புதுசாக ஒருத்தர் வராரு தமிழ்நாட்டில், என்றைக்குமே புதிய சக்தி அப்படிங்கும்போது விஜயகாந்த் வரும்போது எப்படி ஓட்டு வாங்கினார், ஒரு பெரிய ஃபோர்ஸ் தானே. விஜயகாந்த் வந்து ஜெயிக்கிறாரா இல்லையோ, இப்போ ஜெயலலிதாமாவோட சேர்ந்து ஜெயலலிதாமாவை ஜெயிக்க வைப்பார், மக்கள் நல கூட்டணின்னு சேர்ந்து ஜெயலலிதாமாவை ஜெயிக்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸ் அது. ஆனால் ஜெயலலிதாமாவும் கலைஞரும் இருக்கும்போது இருக்க நிலைமை வேறு, விஜய் இருக்கும்போது நிலைமை வேறு. இங்கே எதிரில் ஆள் இல்லை. அப்போ கலைஞர் ஜெயலலிதா இருந்தாங்க. இன்றைக்கி திமுக அகேன்ஸ்டாக யார் இருக்கா? உடனே 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்கான்னு சொல்ல முடியாது. நம்மை பொறுத்தவரையில் அதிமுக இன்றைக்கி பலவீனமாகிட்டு இருக்குது. இப்படியே போனால் இன்னும் பலவீனமாகும். அது விஜய்க்கு ஒரு நல்ல கரெக்டான நேரம். இப்போ பிஜேபிக்கு அவ்வளவு மேலே வந்து பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இருந்தால் விஜய் ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போவே பண்ணுவானுங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. பிஜேபி என்ன ரொம்ப நல்ல கட்சியாது. அப்போ பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்தால், வேகமாக அரசியல் செய்தால் ஏன் விஜய் ஓரளவுக்கு திமுக டஃப் கொடுக்க முடியாது? அதனால் இப்போவே சொல்ல முடியல. ஆனாலும் இந்த தொடக்கம் நல்லாகுது. எல்லா கட்சியினரும் பாராட்ட வைத்தது விஜயோடைய பெருமை. அதுவும் இல்லாமல் பிஜேபி எதிர்க்க வச்சிருக்காரு பாருங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய பார்வை போகும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே பிஜேபி டீம், அது உடைபெற்றிருக்கிறதா நினைக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் விஜய் அவர்கள் பிஜேபி எடுத்து பெரிய அளவுக்கு பேசுவார் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி பேசினால்தான் அவர்கள் பின்னால் மக்கள் போவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.